தடை போட்டிருக்கிற அந்த அளவுகளும் எதுலையெல்லாம் தடை போட்டிருக்காங்கிற அந்த விஸ்தீர்ணமான பார்வையும் தடை போட்டிருப்பதுல உள்ளதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்களே அறிவியல்ல, என்னடா இது எப்படி அன்னைக்கு தடுக்க முடிஞ்சுட்டு விரமிச்சு போறாங்களே, அதையும் பார்க்கும் பொழுது இதுலயே அப்படி தனித்து விளங்கக்கூடிய ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கணும். உதாரணமா நம்ம திங்கிற விஷயத்தை எடுத்துக்கிறோம், சாப்பிடுறதுல திருக்குறள்ல என்ன செய்யறான், அல்லாஹ் நமக்கு சிலதை தடை செய்யறான். என்ன தடை செய்யறான்? ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து, தானா செத்து போனது சாப்பிடாதீங்க. ஒத்தமும் ரத்தத்தை நீங்க சாப்பிடாதீங்க. ரத்தம் ஆட்டா இருக்கணும், ஆட்டுல இருந்து வரக்கூடிய ரத்தம் இருக்குல்ல, அதை நீங்க சாப்பிடாதீங்க. வலஹமுல் ஹின்சீர், பன்றியுடைய மாமிசத்தை நீங்க சாப்பிடாதீங்க. ஒமா உஹில்ல லிகைரில்லா, அல்லாஹ்வை தவிர மற்றவங்களுக்காக வேண்டி அறுக்கப்பட்டதை, பூஜை செய்யப்பட்டதை, படையல் செய்யப்பட்டதை நீங்க என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க என்று சொல்றான். இந்த நாலாவது உள்ளது நம்பிக்கை அடிப்படையில் உள்ளது. நாலாவது உள்ளது எதுக்கு? இறைவன் தந்திருக்கிறான். இறைவன் தந்த பிராணியை இறைவன் அல்லாதவனுக்கு சொந்தமாக்கணும்னா அது இறைவனுக்கு நீ துரோகம் செய்யற, அதனால அதை சாப்பிடக்கூடாதுன்னு நாலாவதுக்கு அறிவியல் வராது. நாலாவதுக்கு கொள்கையில ஒரு சுத்தமா இருக்கணும், உறுதியா இருக்கணுங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்றான். இந்த மூணு எடுத்து பாருங்க, இதெல்லாம் அன்னைக்கெல்லாம் கண்டுபிடிச்சு பார்த்துப்பானுல. ரத்த பொரியல்னு போர்டு போட்டு வித்துட்டு இருக்காங்க இந்த நவீன காலத்துல. இந்த 20ஆம் நூற்றாண்டுலையும் சில கடைகள்ல ஹோட்டலுக்கு போனீங்கன்னா ரத்த பொரியல் 250 ரூபாய் போட்டு வச்சிருப்பான். அப்ப ரத்த பொரியல் என்ன அர்த்தம்? ஆட்டு ரத்தத்தை அறுத்து தட்டில் பிடிச்சி வச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் உறைஞ்சு போயிடும். உறைஞ்சோன்னு அது ஒரு லட்டு மாதிரி என்ன செய்யறது, இது மாதிரி கட்டியாயிரும். அதை துண்டு துண்டு அறுத்து அதை எண்ணெயில போட்டு மசாலாலாம் போட்டு பொரிச்சு அதை என்ன செய்வாங்க, ரத்த பொரியல் ஹோட்டல்கள்ல இன்னைக்கு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இஸ்லாம் இதெல்லாம் தடை செஞ்சிருக்குத. இதை தடை செய்யும் போது இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கல. இப்ப இதெல்லாம் இன்னைக்கு ஆய்வு பண்ணி சொல்றான், இதெல்லாம் கண்டிப்பா மனுஷன் தவிர்க்கிறதா நல்லது. இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன, நம்ம ரத்தம் இருக்கு, நம்ம ரத்தம் ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் இருக்குது. இந்த ரத்தங்கிறது என்ன, ரத்தத்துல என்ன இருக்குது? ரத்தத்தை இஸ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுதுங்க. இன்னைக்கு ரத்தத்தை அவன் ஆய்வு பண்றான். ரத்தத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ரத்தத்துல ஒரு 45% அளவுக்கு சிவப்பணுக்கள் இருக்கிறது. ரத்தத்துல 45% சிவப்பணுக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நமக்கு எல்லா பக்கத்துக்கும் இந்த ஆக்சிஜன் போக்குவரத்து எல்லா பக்கமும் சப்ளை பண்ணக்கூடியது சுத்திக்கிட்டே வருது. 1% வெள்ளை அணுக்கள் இருக்கிறது. மீதி எல்லாம் இந்த பிளாஸ்மான்னு சொல்லக்கூடிய ஒரு பல பொருள்களுடைய கலவையாக மற்றதெல்லாம் அமைந்திருக்கிறது. இந்த ரத்தம் என்ன பண்ணுது உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து கொழுப்பு அதிகமாகும், சாப்பாடுல இருந்து யூரியா வரும், சாப்பாடுல இருந்து உப்பு வரும். இதுகள் எல்லாம் என்ன செய்கிறதுன்னா அது நம்ம உடம்புல கலந்துச்சுன்னு வைங்க, நமக்கு பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்திடும். அதை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக என்ன பண்றான் அல்லாஹ், நம்ம உடம்புல அந்த ரத்தத்தை உற்பத்தியாக்கி அதை சர்க்குலேட் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்குது. ரத்தம் என்ன செய்யுது, பல லட்சம் மைல் டெய்லி பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்குது உடம்புக்குள்ள. சுத்துது பாருங்களேன். சுத்தும் போது என்ன செய்யும் கேட்டா, இந்த உணவுல இருந்து வரக்கூடிய யூரியா அது இது எல்லாத்தையும் நமக்கு கேடு தரக்கூடிய நம்மளை கொல்லக்கூடிய ஆசிட்டுகள் எல்லாம் கூட அது உற்பத்தி ஆகிறது. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ரத்தம் ஒண்ணு இல்லை என்று சொன்னா அதை நம்ம அதுல செத்து போயிருவோம். இந்த ரத்தம் என்னது, இது அங்கங்க கொண்டே சேர்க்குது. இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும்போது இதுல இந்த யூரியாவை இழுத்துக்கிட்டே போகும். இழுத்துக்கிட்டே போய் கிட்னி கிட்ட கொண்டே விட்டுரும். கிட்னி கிட்ட கொண்டே விட்ட உடனே கிட்னி என்ன பண்ணு, அந்த யூரியா மட்டும் மூத்திரத்தில் வெளியே தள்ளி விட்டுட்டு மறு அப்படியே வந்துடும், ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வந்துடும். அது அங்கங்க கொண்டே தள்ளிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் மலத்தின் மூலமா, யூரின் மூலமாக, வேர்வை மூலமாக நமக்கு சில உடம்புல உண்டாகக்கூடிய சில கழிவுகளை எல்லாம் வெளியேற்றக்கூடிய வேலை எது செய்யுது, ரத்தம் தான். எல்லா இடத்துக்கும் பாஸ். வயறு மாறிங்க, அழகா வீடு கட்டிவிட்டீங்க, ஃபேன் சூப்பர் ஃபேன், அந்த ஃபேன் தான் உலகத்தில் வசதி ஃபேனை போட்டுவிட்டீங்க, பயங்கரமான லைட் எல்லாம் போட்டுவிட்டீங்க. வயர் மட்டும் இல்ல, ரெண்டுக்கு ஜாயிண்ட் இல்ல. என்னத்துக்கு பார்த்து அழகு பாக்குறதுக்கா என்ன இதுக்கு பவர் வரணும் உங்களுக்கு. மோட்டர் எல்லாம் போட்டீங்க, பெரிய 3 பேஸ்ல எல்லாம் எடுத்திருக்கிறீங்க. ஆனா என்ன இல்ல, லைன் இல்ல. என்னதுக்கு ஆகும்? அதான் இந்த லைன் தான் ரத்தங்கிறது. ரத்தங்கிறது என்னது அல்ல, வயர்ல இவங்க ரத்தத்துல எப்படி வயர்ல எப்படி மின்சாரம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறதோ, ஓடிக்கொண்டிருக்கிற மின்சாரம் அது அதுக்கு உள்ள வேலையை அது செய்யும். மின்சாரம் தான் வருது, ஒரு சக்தி தான் வருது. இதுல வரும்போது சுத்தும், அதுல வரும்போது எரியும், இதுல வரும்போது குளிரும், அதுல வரும்போது சூடாக்கும். வர்றது ஒரு மின்சாரம் தான். அந்த மின்சாரம் தான் அதை வேற மாதிரி மாற்றக்கூடிய பொருள்கள். இதுல மாத்திர விஷயம், சுத்துறதுக்குள்ள விஷயம் இதுக்குள்ள இருக்கிறது. அந்த காயல அப்படி சுத்தி வச்சிருக்கானா, சுத்தி வச்சிருக்கும் போது கரண்ட் அதுக்குள்ள இப்படி சுத்தும் போது இது சுத்த ஆரம்பிச்சிருது. அந்த கரண்ட் என்ன செய்யுது, நேரம் விட்டா சுத்தாது பாருங்களேன். அதுக்காக என்ன பண்றான், காயில போட்டு இப்படி நிறைய சுத்துவாங்க.
அப்ப அந்த கரண்ட் என்ன செய்யும், உள்ளுக்கு போய் இப்படியே வேகமா சுத்துமா, அதுல ஏற்படக்கூடிய சக்தியில அந்த பால் சுத்தி விட்டுறது, அது ஃபேனை சுத்த வைக்குது. அதே மாதிரி சில சூடாகக்கூடிய அந்த பிலிம்கள்லாம் இருக்கிறது, அதை கொண்டாந்து என்ன செய்யுது, சூடாக்கி விட்டுறது, பல்புலாம் உங்களுக்கு எரிகிறது. இப்படியாக இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சாலும் கரண்ட் ஒண்ணுதான். அந்த மாதிரி நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த ரத்தம் சுத்திக்கிட்டே இருக்கு பாருங்க, ரத்தம் போய்கிட்டே இருக்கும் பொழுது அதுல எல்லா கழிவுகளும் இழுத்துக்கிட்டே போகும். ஆத்துல கழிவு இழுத்துட்டு போது பாருங்களேன், ஆத்துல கழிவுகள்லாம் வந்தா மலம் சக்கரை எல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஆனா போய்கிட்டே கடல்ல போய் சேர்ந்துடும் ஆறு. இது என்ன பண்ணும்னா, ரவுண்ட் அடிச்சு திருப்பி வரும்போது சுத்தமான ரத்தமா வந்துகிட்டு இருக்கும். இங்க இருந்து இதயத்தில இருந்து எடுத்துக்கிட்டு போய் எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணி அங்கங்க ஃபில்டர் பண்ணி 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 சுத்தமாக்கி மறு ரவுண்டு கொடியாந்துரும். போகும்போது அதுக்கெல்லாம் மரம் உண்டாயிரும். அதுக்கெல்லாம் நம்ம திங்கிற மேயிரம்ல மறுபடியும் பல சாமான்கள் உண்டாகி போயிடும். மரம் என்ன செய்யும், அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டே இருக்கும். போய் அதுல உள்ள இதை மட்டும் எடுக்கலன்னு வைங்க, நம்ம காலியாயிருவோம். அப்ப ரத்தத்துல இப்ப நம்ம ரத்தத்தை அடுத்த அந்த ரத்தத்துல என்ன இருக்கும்னு கேட்டா, கழிக்கப்பட வேண்டிய எல்லாம் அதுல இருக்கும். நல்லா விளங்கிக்கிறங்க. அந்த ரத்தத்துல நம்ம ரத்தமா இருந்தாலும், கழுத ரத்தமா இருந்தாலும், மனுஷ ரத்தம், ஆட்டு ரத்தமா இருந்தாலும் அது என்ன இருக்கு, நம்ம உடம்பில் எதெல்லாம் கழித்து வெளியே தள்ளணும்னு அல்லாஹ் நினைத்திருக்கிறானோ, சயின்டிபிக்கா விஞ்ஞானத்தையே தள்ளணுமோ அதெல்லாம் ரத்தத்துல தான் இருக்குது. அப்ப எதுல கழிக்க வேண்டிய கால்சியம் இருக்கு, சோடியம் இருக்குது, ஆசிட் இருக்குது, இப்படி எல்லாமே அதுல நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத கொலஸ்ட்ரால் கொழுப்பு இருக்கிறது, உப்பு இருக்கிறது, எல்லாம் அதுல இருக்கிறது, எல்லாம் கலந்து இருக்கிறது. அது அங்கங்க அந்தந்த பார்ட் அந்தந்த செக்ஷன்ல போய் சுத்தமாக்கிட்டே இருக்கிறது. இப்ப நீங்க ரத்தத்தை அறுத்தப்படி எடுத்தீங்கன்னா, ஆட்டு ரத்தத்தை, அதுல என்ன இருக்கு, அந்த ஆட்டுல எதெல்லாம் வேணாண்டு எல்லாம் கழிக்கிற சாமான வச்சிருந்தானோ அதெல்லாம் அதுலதான் இருக்கும். இதுல இருக்கு, அந்த ரத்தத்துல தான் இருக்கும். உனக்கு ஓ ரத்தத்துல உண்டாறத உன்னைய காலி பண்ணிடும் எல்லாம் வெளியேற்றுறான். இந்த ஆட்டு ரத்தத்துல உண்டாகக்கூடிய பல சரக்குகளை இந்த ஆட்டுக்கே கெடுதின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறான், அதை கொண்டே கிட்னில கொண்டே விட்டு சுத்தப்படுத்துறதுக்கு விட்டுருக்கிறான். நீ அதுக்கே ஒத்துக்கிறாத ஒரு ரத்தம் உனக்கு எப்படி ஒத்துக்கிறேன், நீ என்ன செய்யற, அதை எடுத்து திங்கிற, வறுத்து பொரிச்சு திங்கிற. அப்ப இது ஒரு பெரிய கெடுதியான ரத்தங்கிறது. அப்ப ரத்தத்துல நம்ம ரத்தத்தை சாப்பிடுவது என்பது எல்லா விதமான கேடுகளையும், அதாவது சாக்கடைகளை மினரல் வாட்டர் குடிக்கிறதுக்கு ஆத்துல எல்லாத்தையும் இழுத்துட்டு போவோமே, புணத்தையும் தூக்கி போடுவான், எரிச்சு சாம்பலையும் போடுவான், மலத்தையும் கழிப்பான், பண்ணியும் குளிக்கும், இதையெல்லாம் கழிச்சிட்டு வருமே, அந்த தண்ணியை குடிக்கிற மாதிரி ஏறக்குறைய அதை குடிப்போமா, உப்புமா, அதாச்சும் சில பெரிய அளவுல கேடு தராது. இதுக்கு ரசாயன ரீதியாக நிறைய கேடு தரக்கூடிய விஷயங்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ரத்தத்தை பத்தி தனியா அவ்வளவு விஷயங்கள் சொல்றான் விஞ்ஞானிகள். ரத்தத்துக்குள்ள உள்ள நம்ம நுழைய வேண்டியது இல்லை. ஆனா இந்த ரத்தம்ங்கிறது கெடுதி, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஒரு சொட்டு ரத்தத்தை அப்படி ஒரு கிராம் ரத்தத்தை அப்படி வச்சு 1 கிராம் இறைச்சியை நீங்க வச்சு என்று சொன்னா, இந்த ரத்தத்துல சில கிருமிகள் ஃபார்ம் ஆகி என்ன பண்ணும்னு கேட்டா, அரை மணி நேரத்துக்கு டபுள் ஆகிட்டே இருக்குமா. அரை மணி நேரத்துக்கு 2 இருக்கும், 1 மணி நேரத்துக்கு 4000, அரை மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு 8 ஆகும், 2 மணி நேரத்துக்கு 16 ஆகும். அப்படி ஒரு 1000 கிருமி அதுல இருந்துச்சுன்னு வைங்க, இந்த 1000ம் 2 மணி நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எத்தனை லட்சங்கள் ஓடி போயிடும். அந்த மாதிரி எல்லாம் இறைச்சியில பாக்குறோம், அப்படி ஆக மாட்டேங்குது. இறைச்சியில பாக்குறோம், அது மேற்பரப்புல மட்டும்தான் அது மாதிரி உண்டாகுது, கருவுன்னு போயிடுது. ரத்தத்துக்குள்ள உள்ள வரைக்கும் ஊடுருவிக்கிட்டு அந்த கிருமிகள் எல்லாம் போயிடுது. நிறைய கெடுதிகள் சொல்றான். வெளியே எடுக்கப்பட்டவனையும் நிறைய சமாச்சாரங்கள் அதுல உண்டாகுது. அது கழிவோடு தான் நமக்கு வெளியே வருது. அப்ப இதெல்லாம் யாருக்கு தெரியும், படைச்சவனுக்கு தெரியும். அந்த காலத்துல இதெல்லாம் ரத்தம் சாதாரணம், திங்கிற சாமா மாதிரி. அந்த காலத்து ரத்தம் எல்லாம் சாதாரணமா எடுத்து சாப்பிடுவாங்க, ஒரு குற்றமாவே உறுத்தலே இருக்காது. அப்ப ஆட்டை இறைச்சி திங்கிற மாதிரி ரத்தத்தையும் திங்கலாம் என்று மக்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்த காலத்துல இஸ்லாம் சொல்கிறது, ரத்தம் உனக்கு ஹராம். அப்ப தடை செஞ்சான அதை நம்ம பேன்றமே, நம்ம 14 நூற்றாண்டு பேண்டாங்க விளங்காம எவ்வளவு நன்மைகள் அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம விளங்கி நம்ம சாப்பிடாம இருக்கிறோம். விளங்காம என்னத்துக்குன்னு சொல்லுதுன்னு தெரியாமலேயே இந்த முஸ்லிம் சமுதாயம் ரத்தத்தை சாப்பிடல. அப்ப அந்த ஆடு மாட்டுக்கு ஒத்துக்கிறாத கழிவுகளை எல்லாம் இவன் ஃபில்டர் பண்ணி வேணாண்டெல்லாம் நமக்கு நிப்பாட்டி வச்சிருக்கிறான்ல. அதே மாதிரி தானா செத்து போச்சுன்னு வைங்க ஒரு ஆடு, அது சாப்பிடக்கூடாது. அதுக்கு வேற காரணம் சொல்ல வேண்டியதே இல்லை, இதுவே போதும். எது போதும், இப்ப ரத்தத்துக்கு சொன்னேன்ல, அதுவே போதும். ஏன், நீங்க செத்துருச்சுன்னு சொன்னா ரத்தம் உறைஞ்சிரும். செத்துட்டா என்ன ஆயிரும், ரத்தம் ஓடாது, உறைஞ்சு போயிடும். ரத்தம் உறைஞ்சுன்னு சொன்னா அந்த ரத்தத்துல இருக்கிற சரக்கு பூரா அதுல இருக்கு. ரத்தத்துல ரத்த குழாயில இருந்த அந்த கழிவுகள்லாம் இழுத்துட்டு போகுது ரத்தம். அந்த ரத்தம் உள்ள இருக்குது. தானா செத்து போன ஒரு ஆட்டுல ரத்தம் வெளியேறாதுல, அறுத்தா வெளியேறிடும்ல. தானா செத்து போன ஆட்டுல என்ன செய்யாது, ரத்தம் வெளியேறாது.
நீங்க அந்த இறைச்சியை நீங்க திண்டீங்கன்னு சொன்னா அதுல ஒரு ரத்தம் என்ன இருக்குது, அந்த ரத்தத்தில் உண்டான கிருமிகளும் நமக்கு ஒவ்வாத பொருள்களும் அதுல இருக்கும். அப்ப தானா சத்துல இன்னும் சொல்ல போனா ரத்தத்தில இருந்து பிச்சுக்கிட்டு இறைச்சிக்கெல்லாம் ஊடுருவினது. அந்த கிருமிகள் வந்து பொத்துக்கிட்டு எல்லா பக்கம் ஊடுருவி போயிடும். அப்ப ரத்தத்தை திங்காதுன்னு சொல்ற மாதிரி தானா சத்தை திங்க அறுத்து தின்னு. அப்ப அதுல கூட ஒரு அறிவியல், அறுத்து தான் நீ சாப்பிடணும், ரத்தத்தை வெளியேற்றி தான் சாப்பிடணும். இப்படியான ஒரு ஹராமாக்கின விஷயத்தை எடுத்து பார்த்தா கூட அதுலயும் அதிசயங்கள் இருக்கிற பார்க்கலாம். அது மாதிரி பண்ணி ஒண்ணு இருக்கிற தங்கம் போடக்கூடாதுங்கிறான். இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த காலத்துல கண்டுபிடிச்ச விஷயங்கள் அவ்வளவு இருக்கிறது. இந்த இஸ்லாம் தடை செய்திருக்கிற விஷயங்களை எடுத்து ஆராய்ச்சி பண்றான். என்னென்னலாம் வந்து பிரமிக்கு போயிடறான். எப்படி இதெல்லாம் அந்த காலத்து முகமது எப்படி தெரியும், இதெல்லாம் ரத்தத்துல முப்பது விஷயம் இருக்குன்னு எப்படி அவருக்கு தெரியும். அது மாதிரி வந்து தானா செத்து போனதுல இவ்வளவு மேட்டர் இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும். இது வந்து மனிதனுடைய வார்த்தையா இருக்க முடியாது, மனித சட்டம் இல்ல, இது கலவுடைய மார்க்கம் தான் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்கிறோம். இன்னும் இறைவன் தடை செய்திருக்கிற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அறிவியல் ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக மனித குலத்துக்கு நன்மை செய்யக்கூடியதாக என்னென்னலாம் இருக்கிறது என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்.